தியானிக்க போகிறோம். வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தின் 2வது பகுதியை தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். அவர் இளைப்பாறுதலை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். முதலாவது சொல்லுகிறார், நான் என்ன செய்யறாரு, என்னுடைய சமூகம் என்ன செய்யும், உனக்கு முன்பதாக செல்லும். 2வது சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக போகிறபடினாலே நீ என்ன செய்யணும், நீ கொஞ்சம் இளைப்பாறுதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆமே. அப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒருத்தர் போய் ஒரு காரியத்தை செய்யற நேரம் நீங்க என்ன செய்ய வேண்டும், அவன் இளைப்பாறுதல் அப்படி அங்க உட்கார்ந்து கொள்றது இல்லை, அவருடைய சப்போர்ட்டோட நீங்க என்ன செய்ய வேண்டும், மற்ற காரியத்தை செய்யும். நமக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒன்று வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப ஹெல்ப்பர் வந்துட்டா என்ன செய்வோம், நீங்க ஒரு குக்கிங்கோ இல்லை ஒரு மெடிக்கலாவோ ஏதோ ஒன்று செய்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அப்படி செய்யற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் வந்துட்டா என்ன செய்வீங்க சொல்லுங்க. இன்னும் பியூட்டி பார்லர் செய்யல, உனக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒன்று வந்துட்டா நீ என்ன செய்வேன், ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், நீ உட்காந்துக்கிட்டு என்ன செய்வார், பார்த்துக்கிட்டோம். இது செய்யும், ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையை வரக்கூடாது. ஆமே. அப்புறம் கடையை விற்று மூடிட வேண்டியதாங்க. ஏன்னா உன்னை நம்பி தான் கஸ்டமர் வராங்க. ஆமே. ஆமே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு ஆராதனை, எத்தனை பேர் முழு மனதோடு ஆராதனை ஏற்றுக்கொண்டீங்க. ஆமாம், நானே ஆராதனையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, எப்பொழுதும் நம்மளும் போய் நின்று ஆராதிக்காமல் இன்னைக்கு இந்த ஆராதனையில் நானும் மனமகிழ்ச்சியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராமன்றது புரிகிறதா. ஆமாம். அப்போ அப்படிதான். அப்போ எல்லாரும் வளரணும், ஆவிக்குள்ளாக எல்லாரும் வளரணும். அப்போ நீங்கள் தான் எல்லா காரியங்களையும் செய்ய முற்பட வேண்டும். ஆமாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், ஆமாம். அப்போ இவ நடத்திக்கிட்டே இருக்கிறப்ப நான் ஏறி வந்து நான் ஒரு பாட்டை பாடிக்கு அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அவளை டம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மாவே இல்லையா. ஆனால் அவள் அவளோடு ஆண்டவர் நடத்த அவளோட பேசுகிறார். அம்மாவே இல்லையா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க அவளோட கற்று பேசினதை. நாம் எத்தனை பேருக்கு சமாதானமாக இருக்கு, எத்தனை பேருக்கு ஒரு விடுதலையாக இருந்தது. ஏன்னா இந்த இடம் வந்து மெர்லினுடைய இடம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய இடம். அப்போ அவர் யாரை கொண்டு என்ன செய்வார், அவர் பயன்படுத்துவார். அப்போ அந்த நேரம் நம்ம சைட்டில் போகக்கூடாது. ராமின் சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியம். சில பேருக்கு யோசனை இருக்கு, எனக்கு ஐயா ஆராதனை நடத்துறேன்னா ஐயா நடத்துனது தான் மகன் நடத்தினான், அதனால ஐயா நடத்தினாலும் மகன் நடத்தினாலும் ஒன்று தான். ஆமீங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன சொல்றார், என்னுடைய சமூகம் என்னது, யார் மூலமாக என் சமூகம் வருது, நீ என்ன செய்யணும், நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ராமின் சொல்லுங்க, நீ ரெஸ்ட்னு சொன்னா நீங்க என்ன 6 நாள் அவர் என்ன செய்தாரு, ஆமாம் ஆண்டவர் என்ன செய்தார், 6 நாள் வேலை நம்ம உலகத்தை உண்டாக்குனார், வேலை செஞ்சாருன்னா உங்க பேச்சு சொன்னா வேலை செஞ்சார். ஆனால் 7வது நாள் என்ன செஞ்சாரு, ஓய்ந்து இருந்தாரு, இளைப்பாடு. அப்ப என்ன செஞ்சிட்டாரு, ஓய்ந்து என்ன செய்யறாரு, அடுத்த கட்டத்தின் காரியம். ராமின்றது ஒருத்தர் ஓடிக்கொண்டே இருக்குன்னு ஒரு சின்ன ரெஸ்ட் கிடைச்சுன்னா அடுத்த நீங்க இன்னொரு பெரிய ஒரு காரியம் செய்யணும். ராமின்றது ஆமாம். அப்போ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஆமாம். இந்த ரெஸ்ட்லிங் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்குற நேரம் ஒரு கேம் விளாண்டு முடிச்சுன்னா டக்குன்னு வந்து ஓரமாக நின்று கொண்டே இருப்பாங்க. டக்குன்னு ஓடி வந்து தொடர்ச்சி ஃபேன் வந்து இதெல்லாம் ஒருத்தருக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஏன்னா அதை வின் பண்ணுங்கிறது அவங்களோட காரியம். அந்தந்த நாடு என்ன செய்யுது, தனக்கு ஒரு கோல்டு மெடல் வரணும். ஆமே, எங்களுக்கு என்னது அவங்க நாட்டுக்காக தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால நீங்கள் நான் யாருக்காக விளையாடுறோம், கிறிஸ்தியேசுக்காக விளையாடுறோம். அதனால நமக்கு சோர்வு வரும், எல்லாம் வரும். அந்த நேரங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், மோசையை பார்த்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகணும், 40 வருஷ செயல்பாடு. அதனால நீ அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, குறுக்கு வழியில போயிடக்கூடாது, அந்த நேர் வழியிலே கடந்து போக வேண்டும். நான் அப்படி கடந்து போகிற பொழுதுதான் நான் உன்னோடு கூட இருந்து அநேக அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். வரும் காலங்களில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த புத்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, சிஸ்தாந்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அம்மாவே இல்லையா. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நின்று நிதானித்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு தலைப்பு வந்து இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் மத்தேயு அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் என்னோட. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து சீக்கிரமாக நம்ம திருவிழத்துக்கு நேராக போகலாம். 11:28. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இளைப்பாறுதல். ஆமென். அது யாருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து என்ன செய்தாரு, ஒரு இளைப்பாறுதல். அதே போல இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இளைப்பாறுதல், அப்ப என்ன காரியம் தான் நம்ம பார்க்க போறோம். இது யாருக்கு எழுதுனது,
யூத ஜனங்களாக இஸ்ரவேலர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன காரியத்தில் அவங்க இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மவே இல்லை, ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்க நேரம் தானே நம்ம என்ன செய்வோம், அதை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு பாரம் ஒன்று இருக்கு. அது என்ன பாரம் அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாம். ஆகவே வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிங்க மகள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஆகையால் ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். அங்க எபிரேயருக்கு எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார், சொல்கிறார், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம். ஆமென். இளைப்பாறுகிற காலம் ஒன்று வருது. நம்ம எல்லாருக்கும் என்ன காலம் வருதான்? இளைப்பாறுதல் காலம் வருகிறது. யாருக்கு? தேவ ஜனங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. சபையாருக்கு என்னது? ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென். நம்ம அங்க சொல்றாரு, எப்படி தேவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் செய்து முடித்து அவர் ஓய்ந்திருந்தாரோ அதே போல. ஆமென். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? ஆமா, கிரியைகளை செய்து ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவருடைய கிரியைகளை செய்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதுதான் இந்த இளைப்பாறுதலை. ரோமர் 6:11 என்ன சொல்ற வாசிங்க மகள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும். அந்த சுமை, அந்த பாரம், ஆமென் சொல்லுங்க. அந்த பாரம், பாவத்தின் பாரம் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். ஆமென். அப்ப இந்த என்னது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிழைக்கிற பொழுது நீங்க என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஆறுதல் அடைகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. பாவம் என்ன செய்து நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, பாவத்திலிருந்து நாங்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வருது. ஆமென் சொல்லுங்க. இளைப்பாறுதல் என்னது? ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அது பாவ சுமையிலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்க எப்படி இருந்தோம்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கு, மீறுதல்கள், அக்கிரமங்களுக்கு எல்லாம் நாங்க தலை சாய்த்து கொண்டிருந்தோம். இப்ப கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு அந்த பாவமானது நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? இளைப்பாறுதல் அடைகிறோம். ஆமா. யோவான் 14:27 என்ன சொல்லி பாருங்களேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? ஆமென். நீங்க பாவ சுமையில இருந்த உங்களுடைய பாவத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன செய்ய? இளைப்பாறுதலை கொண்டிருக்கிறீங்க. ஆமா. அப்ப இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆமா. கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமா, இங்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்து வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிற இயேசு கடைசி. ஆமென். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றார். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இளைப்பாறுதலுக்குரிய சமாதானமாக இருக்கு. அம்மாவே இல்லையா? சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நீங்க உலகத்துல இருக்கிற பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி, அது என்னது? நிறைவானதும் அல்ல, அது நிரந்தரமானதும் அல்ல. நான் என்ன செய்கிறேன்? இந்த பூமிக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பாரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்யறாரு? ஒரு சமாதானத்தை விட்டு மகள் சொல்றாரு, உலகம் உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துட்டு அது போல அல்ல, உங்கள் இருதயம் ஆமென். அப்ப நீங்க கலங்கவும் கூடாது, பயப்படாமல் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப இளைப்பாறுதல் என்று சொல்லுகிற பொழுது ஆமென், மகிழ்ச்சி, துதி, அன்பு, ஐக்கியம், தேவ பிரசன்னம். ஆமென் சொல்றோம். இளைப்பாறுதல் பேசாம அமைதியா அப்படி இருக்கிறது அல்ல. இந்த இளைப்பாறுதல் நமக்கு சந்தோஷம் வந்துட்டா என்ன செய்வோம்? மகிழ்ச்சி வந்துட்டா என்ன செய்வோம்? என்ன செய்வோமா? துதிப்போம். ஆமாவா இல்லையா? அப்புறம் என்னது? மகிழ்ச்சியா இருந்தா என்ன செய்வோம்? டான்ஸ் ஆடு பாருங்க.
வீடெல்லாம் கட்டுங்க, நல்ல ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போடுங்க. ஆமாம். அப்போ அடுத்தது சந்தோஷமானது என்ன செய்வோம்? எல்லாருமே சந்தோஷமா பேசுவோம், பிள்ளைகளோட, புருஷனோட, குடும்பத்தோட. அப்படி எல்லாரும் எப்படி இருப்போம்? அன்பு காட்டுவோம். அம்மாவே இல்லையா? ஆமாம். நம்ம எல்லாம் இருந்து நம்ம எல்லாம் இருந்தால் எப்படி இருப்போம்? அன்பா இருப்போமா இல்லையா? சொல்லுங்களேன். எதுவும் இல்லாட்டி தானே என்ன செய்வோம்? இப்போ கிச்சனில் சாமான்லாம் இல்லாட்டி என்ன செய்வோம்? கோவமாக இருக்கும். ஆமாம். கிச்சனில் எல்லா ஐட்டம் இருந்தால் எப்படி இருக்கும்? கபட்டை போய் திறந்தா உள்ளுக்கு சாரியாக அதுக்கு எப்படி இருக்கும்? அன்பா இருப்போம். ஹஸ்பண்டுக்கு சந்தோஷம், அன்பு காட்டுவோம். வாங்க டீ குடிங்க, அன்பு காட்டுவோம். மற்றது என்னது? இந்த மகிழ்ச்சி, இந்த இளைப்பாறுதல் என்ன உண்டாகிறது? ஐக்கியத்தை ஏற்படுத்துதான் ராமின்ட்டு. ஆமாம். அன்பா இருந்தால் என்ன செய்யலாம்? முதல் மகிழ்ச்சி, ரெண்டாவது துதிக்கிறோம், மூன்றாவது என்னது? ஆமாம், ஆவிக்குரிய சபைக்குரிய ஒரு காரியத்தை சொல்றோம். அப்புறம் என்னது? எல்லாரோடையும் ஐக்கியமா இருப்போம். ஆமாவே இல்லையா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் தானே நம்ம எல்லாரோடையும் ஐக்கியமா இருப்போம். கோபமா இருந்து என்ன செய்வோம்? தனித்து போயிருந்து என்ன செய்வோம்? அப்படியே மூஞ்சி எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி கொண்டே இருப்போம். ஆமாவே இல்லையா? ஆனால் இந்த மகிழ்ச்சி வந்துட்டா என்ன செய்யும்? எல்லாரோடையும் ஆடி பாடி துதிச்சு மகிழும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ராமின்ட்டு. அதுதான் சபைக்கு வாரம். அதுதான் சபையில நம்ம என்ன செய்யறோம்? ஆராதனையில என்ன செய்யறோம்? எல்லாம் மகிழ்ந்து துதிக்கிறீங்களா? சும்மா துதிக்கிறீங்களா? அந்த 9 மணியில 8:30 9:30 மணி வரைக்கும் அப்படியே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு கொள்வது பண்றீங்களா? இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சி வருதா? ஆமா. ஏன்னா இப்ப பாடல் வரியில ஒரு வசனம் நேற்று ஒரு பாஸ்டர் சொல்றாரு. சொல்றாரு, பெரிய பாரத்தோடு பெரிய பிரச்சனையோடு கூட நான் இங்க வந்தேன். ஆனால் ஆமை வார்த்தை மூலம் கர்த்தர் என்ன செய்தான்? என்னோடு பேசினார். எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ்டர் ஒரு பாஸ்டர் சொல்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான காரியங்களை சொல்றாங்க. ஏன்னா இந்த இடம் அப்படிதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமை உபவாச கூட்டங்கிற நேரம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமை நம்ம துதி, அன்பு, மற்றது ஐக்கியம். ஆமை. அதே போல சபைக்குள்ள என்ன இருக்க வேணும்? தேவ பிரசனம் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அப்ப தேவ பிரசனம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கணும். ஆமே. ஆமே. அப்ப தேவ பிரசனம் தேவ ஆலயத்துக்குள்ள இருந்தா தேவாலயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மனமகிழ்ச்சியாக இருக்கும். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் சொல்ல. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த பிரசனம் இருக்கணும். அப்ப நீங்க பிரசனம் இருந்தா என்ன செய்வீங்க? பாடி துதிச்சு ஆராதனை எல்லாம் செய்வீங்களா இல்லையா? அதே போலதான் பவுல் இன்னொரு எச்சரிக்கிறார். நீங்கள் நாம ஆலயத்தை கெடுத்தா நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே நம்மளுக்கு எடுத்தா எப்படி ஆகும்? இந்த ஆலயம் இவ்வளவு பரிசுத்தமுள்ள இந்த தேவன் வாசம் பண்ணுகிற இதுல எந்த கரைதிரை இல்லாதபடி நம்ம இருக்க வேண்டும். ஆமே. சின்ன சின்ன காரியங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம நினைக்கிறோம் அல்ல, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு வராமின்றது. அந்த தேவ பிரசனத்தை நாங்கள் ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது? இழந்துட போயிடக்கூடாது. வராமின் சொல்லுங்க. ஆமே. நம்ம விசாசனம் நம்ம பல வழிகளை நம்மளை பாவத்துக்குள் ஏற்படுத்தினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வைராக்கியம் நிற்க வேண்டும். வராமின் சொல்லுங்க. நம்ம தேவனோடு தான் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். நம்ம தேவனோடு தான் அன்பு வைத்திருக்கணும். தேவனுக்காக தான் துதிக்க வேண்டும். தேவனோடு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வராமின் அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அவர் தான் என்ன செய்யறாரு? நம்மோடு கூட நடக்கிறாரு. சில ஜனங்களோட என்ன செய்தாரு? இரவு பகலும் என்ன செய்தாரு? அவனோடு கூட தான் நடந்து வந்து கொண்டே இருந்தார். ஆமாவே இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமே. ஆமே. சில ஜனங்களோட நீங்களும் நானும் பாக்கியவாங்க. ஏன் சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. வெரி குட். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமாக தான் அவர்களோடு கூட கடந்து வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ என்ன செய்கிறாரு? அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நமக்குள்ளே இருக்கிறார். ராமின். ஆமா. அந்த ஆவின் அபிஷேகம் வருகிற பொழுது நம்மளை என்ன மாற்றுறாரு? ஒரு அக்கினியாக மாற்றுகிறார். ஆமாவே இல்லையா? அந்த அபிஷேகம் வர்ற நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நம்மளே அறியாம என்ன செய்யப்படுகிறோம்? வார்த்தைகள் வரும், தீர்க்க தரிசனங்கள் வரும், அற்புதம் செய்ய, அடையாளங்கள் செய்ய, ஆமின் சில காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற நேரம். அதனால என்ன செய்ய முடியாது? நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ, நம்முடைய ஞானமோ அங்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து மத்திய 11ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 29. நான் சாந்தமும் இயேசு சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு?
சாந்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறாரு? சாந்தமாக இருக்கிறார். ஆமென். அவர் வர தாமதமா இருப்பதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்னது? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தாமதித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அதுபோல ஆமென். ஏசாயா 42:3 வாசிப்போம். இன்னொருத்தர் மத்தேயு 12:20 வச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அவர் நெறிந்த நாணலை வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். ஆமென். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறாரு? முறியாதபடிக்கு. ஏன்னா அவர் யாரு? சாந்தம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தீர்க்கதரிசி எழுதுகிறார். நம்ம வரப்போகிற இயேசு எப்படி இருக்கிறாரு? சாந்தம் உள்ளவர். காரணம் என்ன? வாசிமகள். அவர் நெறிந்த நாணலை முறியாதபடிக்கு. ஆமே. அந்த முறிந்து போக வேண்டியதை என்ன செய்கிறார்? நம்முடைய முறிந்து போக வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்ம உலகத்துக்குரிய காரியத்துல ஆமே நம்ம என்னது அந்த இடத்துல இல்லாம போற நிலைமை போல வருகிறது. ஆமாவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தூக்கி எடுக்கிறார். ராமின் விழுந்து போகாதபடி. அப்படி விழுந்தாலும் நம்மளை தூக்குகிறார். ராமின் சொல்லுங்க. விழுந்து போகாதபடி நம்மளை என்னது பாருங்க. சகோதரி சொல்றாங்க 4 பேரும் என்னது ஆமே போயிட்டு மாடோட ஸ்கூட்டர் ஓட்டி இருக்கிறாங்க. ஆமே கடைசியாக ஒரு காயம் கூட வருது. எவ்வளவு பெரிய காரியம் சொல்லிட்டு ஆமே. அவர் என்ன செய்யறாரு? முறியாமலும் மங்கி நம்முடைய வாழ்க்கையில ஆமே மங்கி எரிகிறதுன்னு சொன்னா என்னது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருக்கிறோம்? அப்படியே போய்கொண்டே இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? அணைக்காமல் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதான் அவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே சாந்தம் உள்ளவர். அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறவர். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாம நினைக்க முடியாது, சில காரியங்களை நம்ம செய்வோமா செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வான்? அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கு. ஆகவே நான் மத்தேயு 12:20 வாசிக்க அதே வசனத்தை மத்தேயுவில் எழுதுகிறார். வரைக்கும் அவர் நியாயத்துக்கு நீதிக்கு சத்தியத்துக்கு அவர் வந்த நோக்கத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உங்களை ரட்சித்த தேவன் உங்களை கைவிடாதபடிக்கு அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆமீன் கைவிட்டு போக வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் வரும். அநேக நேரங்களில் ஆமீன் முதல் எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்? சபைக்கு போகக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ஆமே இப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டாரு? ஆமே அதனால உங்களுக்கு ஆமே தண்டனை கொடுக்க மாட்டார். அவர் என்ன செய்வாரு? உங்களை சரிப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை விளங்கப்படுத்துவார். ஆமே நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? எடுக்கிற முதல் முடிவு என்ன செய்யும்? வீட்டிலேயோ இதுல ஒரு பிரச்சனை வந்தோட ஆண்டவரோட தான் கோவப்படுவாங்க. இல்லது என்னது சபையோடு கோவப்படுவாங்க. ஆமே என்ன வரணும் வாக்குத்தத்தம் அன்னைக்கு சாட்சி சொன்னவங்க, இன்னைக்கு வாக்குத்தத்தம் இன்னைக்கு சொன்னவங்க நாளைக்கு அவங்களே இப்படி பிறந்து கொள்ளுவாங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி வந்துடும் சில நேரங்கள். அதான் சாட்சிகள் எல்லாம் சொல்ற நேரம் ரொம்ப கவனமா ஒரு சாட்சிகளை நம்ம சொல்ல வேண்டும். சாட்சியை 2 பேர் கேட்பாங்க. அவன் ஒன்று சபை கேட்கிறது, ஒன்று அவன் தேவன் கேட்கிறார், இன்னும் ஒன்று வேறொருவர் கேட்டுக்கொண்டிருப்பார். அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சரியா செயல்பட வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே வாசி மகள் வரைக்கும் ராமின் சொல்லுங்க. உங்களை சரிப்படுத்தும் வரைக்கும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம், ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு குறையில விழுந்துரும், ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துரும். அப்படியே நீ ரட்சிக்கப்பட்டது அவ்வளவுதான், நீ போ அப்படி நல்ல அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர் சுத்திகரிப்பார். ராமின் அந்த ரட்சிப்பின் பாத்திரம் மிக முக்கியம். ஏன்னா அவருடைய உடன்படிக்கை ரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கை. இன்னைக்கு வந்து திருவிழந்து எடுக்கிற நீங்கள், அதுதான் கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்தோம். ஆமை கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார், நீங்கள் பிசாசோடும் ஆமை தேவ பந்தியில நீங்க என்ன செய்யக்கூடாது? 2லையும் பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம தவறான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டா நம்மளை எச்சரித்து நமக்கு தண்டனை கொடுக்காதபடிக்கு வசனம் சொல்லுது. வரைக்கும் நெறிந்த நாணலை அது அவ்வளவுதான். முறிச்சுட்டா என்ன ஆயிடும்? பட்டு போயிடும். அதுக்கு பிரயோசனம் இல்லை. ஆனால் அதை என்ன செய்யறாரு? தட்டி கொடுக்கிறார். ராமின் அவைக்குரிய ஜீவியத்துல வந்திருக்க உங்களை என்ன செய்யற ஆண்டவர், நான் சரி 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 நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆமா எத்தனை முறை மன்னிப்பாரு? 490 முறை மன்னிப்பார். அவராமேன்னு சொல்லுங்க. அதனால நம்ம பாவம் செஞ்சு கொண்டே இருக்கணும்னு அல்ல. ஆமே ஆமே நம்மை மன்னிக்கிறவர். ராமின் சொல்லுங்க. ஆமே அதனால நம்ம பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது அங்கே நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, என்னது? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து
கிருபை. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவருடைய ஆமென் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிற வாசிங்க மகள். நான் சாந்தமும் இல்ல இந்த வசனத்தை வாசிங்க. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும். மங்கி எரியுதுன்னா என்ன ஆகும்? இப்ப நமக்கெல்லாம் தெரியாது, நம்ம லைட் போடுறோம், லைட்டை ஆஃப் பண்றோம். ஆனால் பழைய ஆட்களுக்கு தெரியும், வீட்டுகள்ல விளக்குகள் வச்சிருந்தா விளக்கு என்ன செய்யும்? அந்த அணையை போற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க வயசானவங்க? டக்குனு எண்ணெயை ஊத்துங்க, இல்லாட்டி திரிய என்ன செய்யுங்க, திரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்? அந்த எண்ணெய் முடிஞ்சுட்டா என்ன ஆகிடும்? நம்ம அபிஷேகமும் அப்படிதான் ராமின்னு சொல்லுங்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார் திமோத்தியை பார்த்துட்டு, திமோத்தியுடைய நிலைமை பிடித்தான் ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னடா வாலிப பசங்க தானே, ஊழியம்லாம் செஞ்சவங்கலாம் ஊழியம் செய்யணும்னா யோசிப்பாங்க, என்னடா அப்படின்ட்டு அல்ல. அவன் இன்னைக்கு வேணா காலையில் ட்ரம் அடிக்கிறேன்னு கவலையாங்க, ஏன்னா அவன் ட்ரம் அடிக்கிறானா என்ன செய்யறானா தெரியல. அப்படி இருக்க உற்சாகமா செய்யணும் எல்லா விஷயங்களையும். அப்போ அவருக்கு கொஞ்சம் சோறு உண்டாயிட்டு டக்குன்னு பவுல் பார்த்துட்டாரு. ஆமா, இப்ப நீங்க சோர்வா இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? உற்சாகப்படுத்துவார் ராமின்னு சொல்லுங்க. இப்போ ஏன் ஆராதனை வேலையில் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம்? அந்த உற்சாகம் நாங்கள் படுத்தி வரக்கூடாது, அது உங்களுக்குள்ளே வர வேண்டும் ராமின்ற. நாங்கள் பவுல் பார்க்குறாரு திமோத்தியை வந்து அப்படியே நிற்கிறாரு. அவன் அப்படிதான் ஊழியம் செய்கிற காலங்களெல்லாம் ஏதாச்சும் ஒரு வேலை, பெரிய பழுவான வேலையை கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, இப்போ இங்கேருந்து கேட்டு இப்போ நான் நோத்திந்தியாவுக்கு போகணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நோத்திந்தியாவுக்கு அந்த பிரச்சனை அப்படிலாம் ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரங்க சொன்னால் நம்ம யோசிப்போம். அது மாதிரி ஒரு வேலை திமுக கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்து போனாலும் நம்ம டக்குன்னு பார்த்துட்டாரு. ஆமாம், மாமிசத்தில் இல்லை அவர் என்னது, நீங்கள் மாமிசத்தில் சோர்ந்து போனால் உங்களுக்கு என்னது ஒரு மருந்தோ கொடுத்து சாமான். ஆனால் ஆவியில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகிற ஆகவே சொல்றாருங்க, உண்மையை நான் கைகளை வைக்கிற பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? நீ அனல் மூட்டி எழுப்பாவிட்டால் நீ விழுந்து போயிடுவாய் ராமின்றோம். ஏன்னா அவன் விழ செய்கிறவன் நம்மளை சுத்தி கொண்டே இருப்பான் ராமின்றோம். அவைக்குரிய பிள்ளைகள்னு ஆமே இன்றைக்கு ஒரு ஆராதனை நமக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியா இருக்கும். இன்றைக்கு அல்ல ஆமே அந்த மனமகிழ்ச்சியில தான் விழுதலே உண்டாகும் ராமின்றோம். அந்த உயர்வுல தான் நமக்கு விழுதல் வரும். அதுல இருந்து தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ராமின்றோம். ஒரு ஊழியத்தை செஞ்சோன்னு ஆமே அப்படியே நல்லா இருக்கும். பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டுக்கெல்லாம் வந்தா ஒரே சந்தோஷத்தோட 2 நாளைக்கு பைபிளே கூட நான் வாசிக்காம இருப்பேன். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு போனது, கூட்டத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஜனங்களை பார்த்தது, ஜெபிச்சது எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே முன்னால ஓடிக்கொண்டே இருக்குன்னா 2 நாளைக்கு என்ன செய்வோம்? அப்படியே இருப்போம். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியாளர் என்ன சொல்வாரு? நீ அனல் மூட்ட வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. இது அல்ல ராமி, இந்த முடிந்தது பினிஷ், இதுக்கும் உனக்கு சம்மதமே இல்லை, அடுத்து நீ செய்ய வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும். ஏன்னா இந்த ராஜ்யம், தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு நிறைந்தது. இயேசுடைய ஊழியம் எப்படிப்பட்டது? அன்பு நிறைந்தது. ஆமே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார் ராமின்னு சொல்லணும். ஆகவே வாசிக்க மகள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்ப அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆமென், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா 23 வாசிக்கலாமாங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலோ அவைகளை தொட மாட்டார்கள். இப்படிதான் என்ன சொல்றாரு? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யாரு? ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர் என்ன செய்வாங்க? இந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளின் படி அவங்க என்ன செய்வாங்க? நீங்க இதை செய்யணும், சபைக்கு வர உங்களுக்கு நான் கட்டளை கொடுப்பேன், நில்லு, உட்காரு, படுன்னு. ஆனா நான் செய்ய மாட்டேன். இதுதான் அங்க சொல்றாரு. இதுதான் பிரமாணம், இதுதான் நுகம். இந்த நுகத்தை என்ன இது? எடுத்துருங்க, இந்த நுகத்தை எடுத்துருங்க. பழைய ஏற்பாட்டின் படி இருக்கிற இந்த பிரமாண கட்டளை நீங்க என்ன செய்யணும்? அதுல இருந்து உங்களை விடுவிக்க தான் நான் வந்திருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும்? அந்த பிரமாணம் கட்டளைகளை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கிருபைக்குள் வாங்க. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். அதான் இதற்கு சொல்ல வாசிக்கல மக. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாமா? சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். அதுதான் இயேசு என்ன ஊழியம் செய்த காலங்களில் என்ன செய்வாரு? ஒரு குஷ்டரோகி சுகமானவர் என்ன சொல்வாரு?
நீங்க போயிட்டு என்ன செய்யணும்? ஆமா. அப்ப இயேசுவை என்ன செஞ்சாங்க? இயேசு ஊழியம் செய்வதற்காக என்ன செஞ்சாங்க? பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் தடை பண்ணினார்கள். காரணம் என்ன? இவர் பிரமாணத்துக்கு புறம்பான காரியத்தை செய்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஒரு அற்புதம் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறே, ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் விழுந்து கிடந்தா நீ தூக்காம இருப்பியா? ஒரு மாடு செத்து போனா தூக்க இது பண்ணாம அப்படி கேட்கிறாரா இல்லையா? அப்ப அவங்க என்னது? அதுதான் ஜனங்களுக்கு வைத்து என்ன செய்யறாங்க? அவங்க அடிமைத்தனம் படுத்துறாங்க. ஆமீன். ஆண்டவர் அந்த நுகத்தை கர்த்தர் மாற்றுகிறார். வாசிங்க யாக்கோபு 2:10 வாசிங்க மகள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தோ ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். அப்ப நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். நியாயப்பிரமாணம் என்பது என்னது? எல்லாவற்றையும் கை கொள்ள வேணும். அப்படி ஒன்றை விட்டுட்டால் என்ன ஆயிரும்? கொலை செய்யாமல் இருப்பாயாக சொல்றவே இன்னொன்று எதுவும் செஞ்சிடக்கூடாது. அங்க இருக்கு இல்லையா? கட்டளைகள்ல இருக்கு இல்லையா? அப்ப என்னது? ஃபார்முலா எல்லாத்தையும் செய்யணும். ராமின் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி ஏதாச்சும் 2 கேள்விக்கு பதில் இல்லாட்டி அதுக்கும் சரி போல எழுதியிருக்கிறாங்க, அதனால இது 2க்கு பாஸ் என்ன போட்டுருவாங்க மார்க்ஸ். எழுதுறதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் போடணும்னு நினைப்பாங்க. என்ன செய்வாங்க? அதுதான் அங்கே பிரமாணம் கட்டளை என்னது? அனைத்தையும் செய்ய வேண்டும். வாசி மகள். எப்படி எனில் அதாவது பழைய ஏற்பாட்டின்படி அவங்க என்ன செய்யணும்? முழுவதும் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்க வேண்டும். ராமன் சொல்றது அதுல ஒன்று சரி என்ன செய்யக்கூடாது? தவறக்கூடாது. ராமன் சொல்லுங்க எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுதான் இந்த நுகம். அது அவங்களுக்கு என்னது? பாரமானது ஒன்று. ஆமாவா இல்லையா? எல்லா பாடத்திலும் பசங்களை பாஸ் பண்ண 100 என்னன்னா இருப்பாங்க. அவங்க மேக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நுகமா இருக்கும். ஆமாவா இல்லையா? இங்கிலீஷ் அது டபுள் நுகமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. இங்கிலீஷ்ல எழுத சொன்னா இங்கிலீஷ்ல எழுதி வச்சிடுறது. ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு பொடியன் எக்ஸாம் எழுதுற நேரத்துல எழுதுனாங்க. கடைசியில் பாஸ் இருக்கு சேருக்கு எழுதுனாங்க. நீங்க என்ன பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப தாழ்மையான எழுதுவாங்க. சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க, அதனால என்ன எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை தான் நான் இருந்தேன், எங்கள் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் அதுக்கெல்லாம் மார்க்ஸும் கிடைக்காது, என்னது ஒன்றுமே கிடைக்காது. ராமின்னு சொல்லுங்க. அதுபோல் இங்கே வாசிக்கிறேன். எப்படி எனில் அவர் குற்றவாளி. ராமின்னு சொல்லுங்க. பிரமாணம் நம்ம என்ன செய்யுது? கொள்ளுகிறது. ஆமாவே இல்லையா? ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு இந்த நுகம் உங்களுக்கு என்ன அதை விட்டு வாங்குங்கிறார். ராமின் சொல்லுங்க. ராமின் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் உடைக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே ஆவாசி மகள் அப்ப அவரே சொல்றாரு என்னுடையது என்னது? நான் உங்களை என்ன செய்யல, இந்த கட்டளை இதுகளெல்லாம் கை கொள்ளன்னு சொல்லி நான் வரலை. நான் என்ன செய்யறேன்? இதுல இருந்து உங்களை விடுவிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்கள். அதுதான் இந்த ஜனங்கள் வச்சாங்க. அது என்னது? பாவம் செய்கிறதும் என்னது அதுதான் பழி செலுத்துவதும் பாவம் செய்யறது. அது பிரமாணம், அதுதான் கட்டளை. பாவம் செய்யணும். பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? தைரியமா வந்து என்ன செய்யலாம்? நம்ம பழி செலுத்தலாம். அப்ப அதே பார்த்துக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சாட்டை எடுத்து அடிச்சார். வந்து பார்க்கிற நேரம் ஜனங்கள் எல்லாம் முக்கி முணங்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. பாரு அவங்க ஆசிரியர்கள் அவங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஜனங்களும் இப்படி நிக்கிறாங்க. போயிட்டு பின்னுக்கு பார்த்தா வியாபாரிகள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. புறா என்னென்னலாம் பழி செலுத்தணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அவங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு கோவம் வந்துச்சு. ராமின்னு சொல்லுங்க. இது யாருடைய வீடு? என் தகப்பனுடைய வீட்டை நீங்க நல்ல குகையா மாற்றுங்களான்னு சொல்லிதான் வெள்ளுன்னு வெளுத்தாரு. அதுல பயங்கரம் என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் அடி விழுகுது, இன்னொரு பக்கம் பறவைகள் மாடுகளுக்கு குதிச்சு ஓடுது. இன்னொரு பக்கம் என்ன நடன்னு கேட்டா, ஜனங்கள் வந்து தலையை கொடுக்குறாங்க. ஆண்டவர் டச் சுகமாகுது ராமின்னு சொல்லுங்க. இந்த பக்கம் சாட்டையில் அடி ராமின்னு சொல்லுங்க. புரிகிறதா? அந்த இடம் எவ்வளவு கலக்கமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த கடைசி தன்னை பழி செலுத்தும்படியாக வருகிறார். ராமின்னு சொல்லுங்க. அங்கிருந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன் சந்தோஷப்பட்டிருக்கோம்? கரங்களை தட்டி தேவனம் என்று சொல்லுங்க. கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை உடைத்து எரிந்துட்டார். வாங்குங்களா நல்லா அடி, நாங்க பறந்து போயிடுறோம். ஃப்ரீடம். கரங்களை தட்டி தேவனம் என்பது
ஆமாவா இல்லையா? அவைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் கூட ஒரு சம்பவங்கள் நடக்கிற நேரம் பறவைகள் மிருகங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறது. ராமேன்று சுனாமி வருகிற பொழுது அந்த சுனாமி பகுதியில் இருக்கிற மாடு ஆடு கோழி எல்லாம் பறந்து போயிருச்சான். தூரத்துல போயிட்டு பார்த்துருக்கு. நம்மாக்க சுனாமிக்குள்ள போய் பார்க்கறாங்க. கடல் கொஞ்சம் உள் வாங்கிட்டு போவோம், போயிட்டு போட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம். வாசிங்க அப்போஸ்தலர் 15:10 வாசிங்க. நம்முடைய பிதாக்களாலும் நம்மால் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. சொல்றாரு அவங்க என்னது அவங்களுக்கு செய்ய முடியல, ஆனா என்ன செய்யறாங்க, மற்றவங்க மேல சுமக்குறாங்க. ராமேன்று சில காரியங்களை ஆமை பண்ணாங்க. என்னது இப்ப ஏசி எல்லாவற்றும் முன்மாதிரி. ஆமாவா இல்லையா? உபவாசம் பண்ணாரா? பண்ணாரு. இரவு ஜெபம், பகல்ல அப்படி எல்லாம் நமக்கு என்ன செஞ்சாரு? கட்டுப்படுத்தி போனாரா இல்லையா? இவர்கள் செய்ய மாட்டாங்க. யாரு இவங்க? என்ன செய்வாங்க? பரிசேஷன் செய்ய ஜனங்களை ஏவி விடுறது. இப்போ நீ அந்த கட்டளை என்னது கை கொண்டிருக்கியா? நீ அப்புறம் கண் அப்படி இதே இவங்களுக்கு கண் நோக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இதுவாகவே இருந்தது. அங்கதான் அங்க அப்போஸ்தலருக்கு எழுதுகிற பொழுது வாசிங்கவா, தேவனையே சோதிக்கும்படிக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பிரமாணம் கட்டளையும் கையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ராமேன்று ஆகவே தான் வாசி மக நம்முடைய பிதாக்களாலோ நம்மாலோ சுமக்க கூடாது இருந்த பாருங்களேன், அவங்களால யாருக்கு? ஆதி பிதாக்களாகி ஆமே அந்த மோசை காலத்துல அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? சுமக்கிறன்னு என்னது? பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. ஆமாவே இல்லையா? சில சட்ட திட்டங்களை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டா அந்த சபை என்ன ஆயிரும்? சட்ட திட்டங்களுக்கு என்ன ஆயிரும்? சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப என்ன இருக்கு? அந்த ஆவியான செயல்பட மாட்டான். இப்ப நான் இங்க வந்து சில சட்டங்களை கொண்டு வரேன், ராமின்னு சொல்லுது. இப்ப இந்த எல்லாரும் எழுதி கொண்டு வாங்கிறேன். யார் சரிங்க கீழ்படுகிறீங்களா? ஊழியர்கள் அப்படியே நான் சில சட்ட திட்டங்களை ஆமை நம்ம ஆலயத்துக்களை கொண்டு வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர்கால் அங்கே செயல்பட முடியாது. அதுதான் ஆவிக்குரிய சபைக்கும் மற்ற சபைக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற சபையில எல்லாமே ரெக்கார்டு இருக்கும். இதை எப்படி செய்யணும், இதை செய்யணும். இன்னைக்கு கத்தோலிக்க சபையா இருக்கலாம், சிஎஸ்ஐ இருக்கணும். இங்கெல்லாம் என்ன ரோம்ல இருந்து அவங்க கட்டளை கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த பகுதியை தான் நீங்க வாசிக்கணும், வாட்ச் ஆமைன்னு போட்டோம்னா ஜனங்களை அனுப்பிடணும்னு சொல்லி. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியான பரலோகத்திலிருந்து வந்து நீ வாசிக்க அனுப்பக்கூடாது, இதை நீ என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், அவங்களோட கண்களை திறக்க சொல்லணும். ராமேன்று அதுதான் அவர்கள் பைபிள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. யாரு? கத்தோலிக்கர்கள். நீங்க தவற நினைக்க கூடாது. அவர்கள் மதம் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் மதம் அல்ல, நாங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ராமேன்று ஆகவே நமக்கு இதுதான் வழி என்று நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். ராமேன்று அப்ப நமக்கு தெரியாத ஒரு வழி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை அறிந்து நம்ம தெரிந்து போக வேண்டும். ஆமாவே இல்லை. ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு வழி தெரியாது, என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? என்னமா? கேட்டு போகணும், சரியா கேட்கணும். இந்த சவுலும் அவருடைய சிநேகிதரும் சரியா போய் கேட்கிறாங்க. யார்கிட்ட? ஸ்திரீகள் கரங்களை தட்டி தேவனை மாடுது. இதே யாரு ஜென்ஸ் கிட்ட கேட்டா என்ன செய்வாங்க? தெரியுது அப்படின்வாங்க. அந்த வாட்சிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த சிஸ்டமா குடத்தை வச்சுட்டு இவங்க 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க. இத்தனை மணிக்கு வருவாரு, நீங்க போங்க, ஒரு தீர்க்கதரிசனம் மாதிரியே சொல்லுவாங்க. அம்மாவே இல்லையா? அதே போல போனா அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். ராமின்னு சொல்லு. ஆமா, நீங்க அப்படி ஒரு தீர்க்கதரிசிகளாக மாறணும். ஆமா, தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வழி கேட்க வந்து அவங்களுக்கு இதுதான் வழி, இங்க போனீங்கன்னா சத்தியம் இருக்குன்னு சொல்லி வழி காட்டணும். ராமின்னு சொல்லுங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் நிறைய இடங்கள் அற்புதங்கள் நடக்கும். ராமின்னு சொல்லுங்க. ஆமா, யாக்கோபுடைய திருமணமே தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் நடந்துச்சு. அம்மாவே இல்லையா? மோசையுடைய திருமணம் எங்க நடந்துச்சு? அதுவும் தண்ணி பிடிக்கிறது. அந்த சிஸ்டமா தண்ணி பிடிக்க வர நேரம் மெல்ல கண்ணை காட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, என்ன கூட உதவி செஞ்ச மனுஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாதா அப்படின்னு என்ன செய்வாங்க? கூப்பிட்டு வந்து அங்க கல்யாணம் வந்துடும். ராமின்னு சொல்லுங்க. யாரு எவன்னு கூட தெரியும். அதே போல இவர் என்ன செய்வார்? யாக்கோபு என்ன செய்வார்? சொல்லுங்களேன். என்னமா? தண்ணி மட்டுமா குடிச்சாரு. அங்கே என்ன செஞ்சாரு? யாரு? ராகல் என்ன செஞ்சார்? ராகல் தானே. என்ன செஞ்சாரு? என்னது? அழுதார், கட்டி பிடிட்டு அழுகிறார். ஐயோ மாமா மகளே, பொண்ணு. சரி, நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். வாசிங்க யோவான் 14:15 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு சொல்லுகிறார் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில்
என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் சொல்றாரு. ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தை அல்ல, அவர் என்ன சொல்றாரு, கற்பனை மிக முக்கியம், பிரமாணம் தான் பயங்கரமானது, பிரமாணம் தான் நுகம். புரியுறதா? கற்பனைங்கிறது இலகுவானது. அந்த 10 என்னது கற்பனை இலகுவானதா கஷ்டமானதா? அந்த 10 கட்டளை என்ன இலகுவானதா கஷ்டமானதா? ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நமக்கு அந்த 10 கட்டளை தேவையானது. ஒருவரை என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும், வேற என்னது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? அது சொல்றாரு, அது மிக முக்கியமானது. ஆமே, அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் அப்படித்தான் ஃபாலோ பண்ணி வாரார். ராமின் சொல் ஆமாவே இல்லை, அவரிடத்திலே எந்த ஒரு குறையுமே காணப்படவில்லை. ஆமே, அது சுவாசிக்க மக, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அங்க சொல்றார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, அவர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி தேவன் படுத்துங்க. பிரமாணமோ கட்டளையோ அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அவர் மேல இயேசு மேல நீங்க அன்பு வைத்திருக்கோ, அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு ஒரு திரை என்ன செய்வார், ஏற்படுத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி. ஆமே, அப்ப இயேசுடைய நுகத்தை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் நேரடியாக நாங்கள் கடந்து போக போகிறோம். மற்ற 7ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 வாசிங்களேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். சொல்றாரு, ஆவிக்குரிய தீபம் எப்படி இருக்கிறது, இடுக்கமான வழி. ஆமே, ஆவிக்குரிய ஆமே ஆமே நம்மளுடைய என்ன இடுக்கமான வழினா என்னது, ஆமே. அடுத்து என்ன சொல்றது, கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. கேட்டு அதாவது பாவத்துக்கு போற வழி எப்படி இருக்கிறது, விரிவு. அப்படின்னா என்னது, பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாமே சொல்லுங்க. நீங்க பாவத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு எங்கேயும் போக தேவையில்லை, ரோட்டுக்கு போனாலே போதும். ஆமே, அப்ப அது எப்படி விசாலமாக இருக்குது, பாவம் என்ன செய்யுது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? உலகம் முழுவதும் பாவம். ஏன்னா பிசாசானவன் என்ன செய்ய, பாவத்தை விதைத்து கொண்டே இருக்கிறான். நாமே இன்னைக்கு ஒரு செல்போனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த செல்போன் கம்பெனி ஆமே அது என்ன செய்யுது, அதை சரியான முறையில பயன்படுத்துவதற்கு தான் என்னது அது உருவாக்கப்படுகிறது. ஆமாவே இல்லையா? ஆனால் அங்கே என்ன நடக்கிறது, பிசாசானவன் அவன் என்ன செய்யறான், பக்க வழியா இதுக்கு போறான். ராமிட்டு போயிட்டு என்ன செய்யறான், தகாத காரியங்களே அதுல நம்மளோட மனசுக்குள்ள என்ன நடக்குது, ஆமாங்க அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு தூண்டுதல் வந்து எல்லா விஷயத்திலும். செல்போன் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல அப்படி இல்லை. அதனாலதான் வாசிங்களேன், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அப்படி சொல்ற இடுக்கமான, இது வந்து உங்களுக்கு இது ஆவிக்குரிய ஜீவியமானது எப்படி இருக்குது, ஆமை இது செய்யக்கூடாது இது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு என்னது கட்டளைகள் வருகிறது அல்லவா? அப்ப அது நமக்கு எப்படி இருக்குது, ஆமை நம்ம விசாலமா இருந்தோம், உலகத்துல இருந்தோம், உலக அபிஷேகத்தில் இருந்தோம், எது வேணாலும் நம்ம செய்வோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்க நினைத்ததை எதுவும் செய்ய முடியாது, அவர் சொல்லுகிறதை தான் நாம் செய்ய வேண்டும். ராமிட்டு அப்ப நமக்குள்ள இருந்து நம்மளை கைட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதா. அப்ப நமக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிஷன் பண்ணா எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமே, என்ன செய்யுங்க, இந்த நேரம் அம்மா அப்படி பண்ணிக்கிட்டா அவர் தெரியும் தானே, அப்புறம் நான் அப்படிங்க புரிகிறதா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். சொல்றேன், அந்த இந்த வழியில பிரவேசிக்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. பாவத்துக்கு போற வழி என்னது, அது ஓப்பனா இருக்கும், ஓப்பன் டோர். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதுக்கு போறதுக்கு என்னது, இப்ப நீங்க சர்ச்சுக்கு வாங்கினா 10 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதே நேரத்தில் அங்கே ஏதாச்சும் ஒரு கச்சேரி நடந்தா என்ன செய்வோம், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், என்னது இந்த ஒலிம்பிக் எல்லாம் பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா ஜனங்கள் எப்படி போயிட்டு உட்காந்துருக்காங்க. சினி ஃபீல்டெல்லாம் நடக்கிறதுக்குலாம் யாரும் சொல்லவே தேவையில்லை. ஆமே, இவ்வளோ 2000 3000 டிக்கெட்னால என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு உனக்கு வாங்குறேன். இப்போதான் எல்லாம் ஃபோன் தானே, என்னைக்கு இந்த போன்ல அது வந்துச்சோ அது அநேக தரித்திரலாகவும் அநேக சாபத்துக்குள் கொண்டு போகிறோம். ராமின் எச்சரிக்கையா இருக்கு. உங்களை அறியாம உங்கள் பணமும் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நாமே இந்த போன் மூலமாக முடிந்து போகிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ராமின் ரொம்ப பயங்கரமானது. நாம அப்படின்னு மனுஷனை என்ன செய்வோம், நம்ம ஒரு காரியங்களை கேட்டாலும் நம்ம என்ன செய்வோம், நம்மளை என்ன செய்வோம், அது ஆதிக்கம் பண்ணிடும். புரியுறதா? வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமோ வழி நெருக்கமுமா இருக்கிறது,
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்றாரு. இந்த விசாலமான வழி என்னது? கள்ள உபதேசம். ராமேஸ்வரம் கள்ள உபதேசத்துல என்ன இருக்கு? விசாலம்னா என்னது? எதுனாலும் செய்யலாம். ராமேஸ்வரம் எப்படினாலும் வரலாம் சபைக்கு. நீங்க அநேக இடங்கள் அப்படிதான், எப்படினாலும் சபைக்கு வந்து எப்படினாலும் ஆராதிக்கலாம். எந்த நேரம் வந்தாலும் பரவாயில்ல, எப்போ வந்தாலும் பரவாயில்ல, பெட்டியை நிரப்பிட்டு போங்க. ஆமா, அப்படியே என்னது தவறான உபதேசங்களை கொடுத்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமா, புரியுதுல? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. நான் நிற்கிறேன் என்றல்ல, விழுந்து போகாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கேட்கிற நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக கேட்கும். நான் இயேசு பிரசங்கிக்கிற பொழுது சொல்லுகிறார், உங்கள் காது என்ன செய்யணும்? காது உள்ளவன் மனசு உள்ளவன் கேட்கணும். சும்மா இல்லை சபையில வந்து உட்காந்துட்டு என்ன சொன்னார் முன்னெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும். சபைக்கு போயிட்டு போனால் பயமா இருக்கு. ரோட்ல போறவங்கலாம் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம், எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம சொல்லுவோம். ஆமா, பிரியாணியா நல்லா இருக்கிறதுக்கு வாசிகளை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. கள்ள தீர்க்கதரிசி எங்க இருப்பாங்க? இடுக்கமான வழியில அல்ல. கள்ள தீர்க்கதரிசி எங்க இருப்பாங்க? விசாலமான வழியில இருப்பாங்க. பணம் விசாலமாக இருக்கும், பொருளாதாரம் விசாலமாக இருக்கும், ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு சத்தியம் புலப்படாது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? அந்த இடுக்கமான சத்தியத்துக்குள்ள நீங்க நடக்க வேண்டும். அந்த சத்தியத்தை அந்த ட்ராக்ல நடக்கிறதா கஷ்டம். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தது. நல்லா கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது, ஜெப ஜீவியம் என்பது, ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குரிய சுதந்திரம். அதை வைத்து யாரை என்ன செய்யக்கூடாது? எடை போற்றக்கூடாது. புரிகிறதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க சபைக்கு வந்திருப்பீங்க, நீங்க ஆவிக்குரிய அதை வைத்து உங்களையோ உங்களோட பிள்ளைகளையோ உங்களோட குடும்பங்களையோ யாரும் என்ன செய்ய முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது. ஐயோ அந்த குடும்பம் நல்ல பிரிச்சுவல், அந்த குடும்பம் பிரிச்சுவலான்னு பார்க்கணும். அந்த குடும்பத்தில் யார் பிரிச்சுவலா இருக்கிறாங்க, அது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜெப ஜீவியம். அதனால நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க. ஆமாவே இல்லை, அந்த குடும்பத்தை பொண்ணை கொடுக்கலாம், அந்த குடும்பத்துல மாப்பிள்ளையை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் ஆண்டவர்கள் இருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைகளோ அந்த பையனோ ஆண்டவர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த குடும்பங்களுக்கு பல விதமான தர்க்கங்கள்லாம் வந்து, பிரச்சனைகள்லாம் வந்து சமாதானம் குலைச்சி போயிடும். புரிகிறதா? அதனால எல்லா விஷயத்திலையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வழி. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இடுக்கம்னா என்னது? கஷ்டம் என்றல்ல, அது குறுகிய வழியாக இருக்கிறது. உலகம் விசாலமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் அது வெளிச்சத்தை போல இருந்தாலும் அது இருள். இது இடுக்கமான வழியாக இருந்தாலும் அங்கே வெளிச்சம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 1-2 வாசி நம்ம ஜெபத்துக்கு போயிடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து பாருங்க, என்னமா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. புரியல வாசி. ஆனபடியினால கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. உட்பட்டவர்கள். புரிகிறதா? வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளும் உட்பட்டவர்கள். அப்படின்னா கிறிஸ்துவோடு இருக்க வேணும். அது ஞானஸ்தானத்தை குறித்து ரோமருக்கு எழுதுகிறார். நீங்க வீட்டில் போய் அந்த 8ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசி பாருங்க. ஞானஸ்தானம் பெற்றவங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார். நான் ஒரு வசனங்களை மட்டும் நான் வாசித்து நாம் திருவிழத்துக்கு நேராக போகிறோம். ஆகவே என்ன சொல்றதுமா? ஆனபடியினால நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? உட்பட்டவர், அவருக்குள்ள இருக்க வேண்டும். சொல்றாரு, மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் விசாலமான வழியை தெரிந்து கொள்வார்கள். நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன இல்லையா? முடிவு. சொல்றாரு, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா என்னது? முடிவுல நமக்கு என்னது? பரலோகமா அல்லது என்னது பாதாளமான்னு சொன்னா என்னது? பரலோகம். அப்ப பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? அப்ப நம்ம ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானோட நடந்துட்டோம்னா நமக்கு என்ன வராதான்? அப்ப அவர் நம்மள சரியான பாதையில கொண்டு போவார். ஆமாவே இல்லையா? ஏன்னா அவர் யாருக்கு முன்மாதிரியா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாரை கோட் பண்ணி நடக்கிறாரு? இயேசு. இந்த பூமியில வந்து இயேசு. இன்னைக்கு இன்றைக்கு நம்ம இயேசுவை குறித்து பார்க்கிற பொழுது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த 33.5 வருஷம் இந்த பூமியிலிருந்து இயேசுவை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சுகிறோம், குழாவுகிறோம், அவரை குறித்து சிரித்து பேசுகிறோம். ஆனால் வெளிப்படுத்துதலை வாசிக்கிற பொழுது அவன் நியாயம் தீர்ப்பதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராமேந்திரன்
அவர் இந்த பூமியில வருகிற பொழுது வெள்ளை சிங்காசனம் இதெல்லாம் சொல்லுகிற பொழுது பயங்கரமா இருக்கிறது. இந்த 3.5 வருஷம் 33 வருஷம் நம்ம பார்த்து அன்புள்ள நேசமுள்ள இளைப்பாறுதல் கொடுக்கிற இயேசு அல்ல, நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜன் வருகிறார். ஆமென் சொல்லுவோம். அவரை குறித்து சொல்லப்படுகிற பொழுது பயங்கரமாக இருக்கு. அவருடைய கண்கள், அவருடைய கால்கள், அவருடைய ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு உதாரணத்துமா சொல்றாங்க. ஆமென் சொல்லுவோம். அதனால நம்ம இந்த இயேசுவுக்கு நம்ம வேணும்னா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமே, வரப்போகிறவர் அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையாகி உள்ளவர் வரப்போகிறவர் எப்படி நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் வருகிற நேரம் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. அங்கே போயிட்டு என்ன செய்ய முடியாது. நாங்கள் ஜீசஸ் சர்ச்சுக்கு தான் போகிறோம். பாச நல்ல பிரசங்கம் பண்ணுவார். இமைப்பொழுது ஒரு ஆமென் சொல்லுங்க. பிடிக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுங்க. புரியுது? யோசிச்சு பாருங்க. அது வாசிக்கிற பயமா இருக்கு. ஆண்டவர் ஒரு அதிகாரமாக அவர் வருகிறார் பிசாசை மேற்கொள்வதற்கு. ஆமென் சொல்லுங்க. அவன் தலையை நசுக்கின பிசாசாடவன் கொஞ்சம் துடிச்சுக்கு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறதுனால அவன் பூமியில செயல்பட விரும்புகிறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? ஆமென். ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாக்குறீங்களா? அந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாவம். எதுவுமே ஸ்போர்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க, என்னதான் பார்ப்பீங்க? ஆண்டவர் காலுக்குள்ள இருந்து பிசாசு என்ன செய்யலாம்? அந்த போலை என்ன செய்வாங்க? அப்படியே தட்டி 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 ஓகே பார்க்குறீங்களா? என்ன செய்வாங்க? அவன் அந்த போலை என்ன செய்வாங்க? தன் கையிலே கொண்டு போய் கோல் அடிக்கிற மாதிரிக்கு இந்த பிசாசான் அங்கே இங்கும் உருட்டி கொண்டு போயிட்டு அவர் ஜெயம் எடுப்பார். ஆமாம். பிசாசானவனை என்ன செய்வாரு? அவனுக்கு கோல் கிடைக்கிற மாதிரி, அவனுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி என்ன செய்வாரு? அவனை அமைச்சு கடைசியில் கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாரு? அவர் த்ரோ பண்ணி வர்றாங்கன்னு சொல்லி. ஆமென். வாசி மகள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பதிலே பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு வராங்கன்னு சொல்லி. அப்ப இந்த பிரமாணம் நம்ம என்ன செய்யுது? ஆமா. அப்ப நியாய பிரமாணம் என்ன செய்யுது? பாவத்துக்குள்ளேயும் உட்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பிரமாணமோ உங்களை பாவத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லி. அதான் நீங்க அங்கே சொல்லுகிறார். யோவான் 15 அதிகாரத்துல 10-11 வாசித்து. ஆமென். வாசிங்கம்மா. இயேசுவின் நுகத்தை கடைசியா வாசி முடிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல சொல்றார். நான் என்ன செய்கிறேன்? பிதாவின் சித்தத்தின்படியாக அவருடைய காரியங்களை நான் என்ன செய்கிறேன்? பூமியில செயல்படுகிறேன். கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. நம்ம என்ன எதுல நிலைத்திருக்கிறாரு? ஆமென். அப்ப பிதாவுடைய நீங்க என்ன செய்ய வேண்டும்? அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரமாணத்தின்படி அல்ல, கட்டளையின்படி. அது நுகம் அமவே இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க? அன்பினாலே இயேசு என்ன செய்கிறார்? உங்களை என்னை ரட்சித்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களை என்னை தெரிந்து கொள்கிற பொழுது என்ன பிரமாணம் கட்டளையின்படியா அல்ல, விசுவாசத்தினாலே நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசு நம்மளை என்ன அன்பினால, அந்த பிரமாணத்தினால தான் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்க. உங்களை என்ன எப்படி வச்சிருக்காரு இயேசு சொல்லுங்க. இயற்கையா சொல்லுங்க. சும்மா இயேசு எப்படி உங்களை வச்சிருக்கிறாரு சொல்லுங்களேன். அப்படியே என்ன சொல்றது? அப்படியே என்ன அன்பினால அப்படியே கட்டி வச்சிருக்காரு. ராமின் அந்த 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 கட்டுகள் இருந்து என்ன செய்ய முடியாது? உங்களால வெளியே வர முடியாது. ராமின் அவ்வளவு பெரிய ஒரு சிநேகிதம். ராமின் சொல்லுங்க. அதுதான் அங்க சொல்றாரு. வாசிங்க மகன். நான் சொல்றேன், நீங்களே செய்யுங்க. கொண்டிருந்தா அவர் கற்பனை என்னது? அன்புதான். ராமின் சொல்லுங்க. இயேசு என்னது? அன்பானவர். அதுதான் அவருடைய கற்பனை. அவர் பெருசா வந்து அதோட இதெல்லாம் கை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லல. அவன் எவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கணும் அவன் வந்துடணும். அவ்வளவுதான். அவனுக்கு வேற எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லை. அம்மாவா இல்லையா? இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொன்னாரா? இதை செஞ்சாதான் என்கிட்ட வரலான்னு சொன்னா நம்மளாம் வரவே முடியாது. அம்மாவே இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் என்னது? ரோட்ல தெரிகிற நேரம் என்ன செஞ்சாரு? அவர் தெரிந்து கொண்டார். வராமின் சொல்லுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வராமின் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் நீங்களும் நான். அம்மாவும் இல்லை. என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர்கள் ஜனங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நம்மளை சம்பந்தம் கலக்க வைத்திருக்கார். ராமின் சொல்லு. ஆகிய வாசிங்க மகள். நீங்களும் சொல்றாங்க. நீங்க அன்பிலே நிலைத்திருக்க. சபை எப்படி இருக்க வேண்டும்? அன்பிலே நிலைத்திருக்க. ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஜனங்களை பார்த்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாம் என்ன செய்யணும், எல்லாரும் சொல்ற எல்லாத்தையும் சொல்றாரு. குறிப்பிட்ட ஆக்களை சொல்றாரா? ஆமா, யூதர்களே என்னென்னு அப்படி போட்டாரா? இஸ்ரவேலர்கள், கிரேக்கர்களே, வேற என்னது சொல்லுங்க, வேற யாராச்சும் போட்டாரா? தமிழர்களே, மலையாளிகளே இப்படியே போட்டாரு. எவ்ரிபடி ராமேன்னு சொல்லுங்க, எல்லாரும் என்ன செய்யணும்? யாருக்கு சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? கண்ணீர், வேதனை, துன்பங்கள், பண பிரச்சனைக்கு எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரையும் பார்த்துறாரு. வாங்க, எனக்கு என்ன இருக்கிறது, உங்களுக்கு என்ன இருக்கு, இலைப்பாறுதல் இருக்கிறது, ரெஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லிட்டு போங்கிறார் ராமேன். பிரச்சனையை சொல்லிட்டு போங்க, பிரச்சனை சுமந்து கொண்டு போகாதுங்க, வச்சுட்டு போங்க. நான் என்ன செய்றேன், பார்த்து உங்களுக்கு என்ன செய்றேன், சாங்ஷன் பண்றேன். ஆமாவா இல்லையா? நாம் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யுது, இலைப்பாறுதல் அற்றவர்களாக மாற்றுகிறது. உலகத்தின் லௌகிக, உலகத்தின் காரியங்கள், ஒவ்வொருவருக்கும் போராமைகள், எரிச்சல்கள். ஆமை, ஒருத்தருக்கு பணக்காரனை வந்து பக்கத்தில் உள்ளவருக்கு என்ன உண்டாகாது, இலைப்பாறுதல் இருக்காது. ஆமாவே இல்லையா? அவன் ஒரு கார் வாங்கினா நம்ம இங்கே சரி என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு பழைய காராவது வாங்கி அந்த காருக்கு முன்னால் நிப்பாட்டணும். ஆமாவே இல்லையா? இப்படி தான் நாங்கள் என்ன இலைப்பாறுதல் இல்லாதபடி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இலைப்பாறுதல் இருக்கிறேன்னு சொல்லி. ஆமாம், 7 நிமிடம் நாங்கள் ஜெபிப்போம்.